அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். வாழ்க்கையிலே பல விஷயங்கள் நாம் ஆசைப்பட்டு அது நடக்காமல் போகும் பொழுது வெறுத்து இனிமேல் அது நடக்காது என்று நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹு தாலாவிடத்தில் அல்லாஹ் கேட்பதை மிக ஆசைப்படுகிறான். அல்லாஹ் கேட்பதை கொடுக்காமல் இருக்க வெட்கப்படுகிறான். கேட்காமல் இருப்பவர்களின் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான். தன்னுடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் சொல்லி தந்தார்கள். அதன் அடிப்படையில் அல்லாஹ்விடத்திலே நாம் நிச்சயமாக எல்லா தேவைகளையும் கேட்க வேண்டும். குறிப்பாக இந்த பதிவில் நான் பதிவு செய்வது, நடக்கவே நடக்காது என்று நாம் முடிவு செய்த விஷயங்கள், நம்முடைய தேவைகள், ஹலாலான தேவைகள் உடனே நடப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், என்ன ஓத வேண்டும், எப்படி ஓத வேண்டும் என்பதெல்லாம் இந்த பதிவில் நான் தெளிவாக பதிவு செய்கிறேன். அல்லாஹு தாலா நம்முடைய எல்லா ஹலாலான தேவைகளையும் அல்லாஹ்விடத்திலிருந்தே விரைவாக பெற்றுக்கொள்வதற்கான, அதை அடைந்து கொள்வதற்கான நல்ல சூழலை நமக்கு அமைத்து தருவானாக. ஆமீன். ஆரம்பமாக நல்ல முறையிலே பரிபூரணமாக உலூ செய்து கொள்ள வேண்டும். உலூ செய்துவிட்டு கிபிலாவை முன்னோக்கி அமர வேண்டும். இது எந்த நேரமாக இருந்தாலும் சரி, நல்ல முறையிலே முழுமையாக உலூ செய்துவிட்டு கிபிலாவை முன்னோக்கி அமர வேண்டும். அமர்ந்து விட்டு நல்ல எண்ணத்தோடு யாசீன் சூறாவை முழுமையாக ஓதி முடிக்க வேண்டும். நிதானமாக முழுமையாக யாசீன் சூறாவை ஓதி முடிக்க வேண்டும். யாசீனை ஓதி முடித்த உடனே 11 முறை கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது ஸலவாத் சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு ஸ்கிரீனிலே இப்பொழுது தெரியக்கூடிய அல்லாஹு ரப்பி லா ஷரீக லஹு, அல்லாஹு ரப்பி லா ஷரீக லஹு என்ற திக்ரை 874 முறை அந்த இடத்தில் அமர்ந்தே ஓத வேண்டும். அதற்கு பிறகு 11 முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது ஸலவாத் ஓதிவிட்டு உங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கேட்டால் நிச்சயமாக உறுதியாக சொல்வேன், அல்லாஹு தாலா உங்களின் நடக்கவே நடக்காது என்று நீங்கள் முடிவு செய்த தேவையை உடனே அல்லாஹு தாலா நடத்தி தருவான். நிச்சயம் நடக்கும். அல்லாஹு தாலா நடத்தி தருவான் என்ற நம்பிக்கையோடு ஓதி பாருங்கள். அல்லாஹு தாலா தந்து விடுவான். முழுமையாக பரிபூரணமாக உலூ செய்ய வேண்டும். கிபிலாவை முன்னோக்கி அமர வேண்டும். ஒரு முறை யாசீனை ஓத வேண்டும். யாசீனுடைய சிறப்புகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். மிக சிறப்பு வாய்ந்த, சக்தி வாய்ந்த சூறாவான யாசீனை ஓத வேண்டும். 11 முறை நபியவர்களின் மீது ஸலவாத் சொல்ல வேண்டும். அல்லாஹு ரப்பி லா ஷரீக லஹு என்ற திக்ரை 874 முறை சொல்ல வேண்டும். என்ன அர்த்தம்? அல்லாஹு ரப்பி, அல்லாஹுதான் என்னுடைய ரப்பாக இருக்கிறான். அவன்தான் என்னுடைய ரப்பு. எல்லாவற்றையும் கொடுப்பான் என்ற நம்பிக்கையோடு சொல்லுங்கள். அல்லாஹுதான் என் ரப்பு. லா ஷரீக லஹு, அவனுக்கு இணையே கிடையாது, அவனுக்கு நிகர் யாரும் கிடையாது என்ற இந்த திக்ரை 874 முறை சொல்லிவிட்டு 11 முறை மீண்டும் நபியவர்களின் மீது ஸலவாத்துகளை சொல்லிவிட்டு, உங்களுக்கு தெரிந்த எந்த ஸலவாத்தாக இருந்தாலும் சரி 11 முறை அந்த ஸலவாத்துகளை சொல்லிவிட்டு நீங்கள் அமர்ந்து அந்த இடத்திலிருந்தே உங்களுடைய தேவைகளை கேட்டு பாருங்கள். நிச்சயமாக அல்லாஹு தாலா உங்களின் தேவையை நிறைவேற்றி தருவான். அல்லாஹு தாலா வாழ்நாட்களில் அவனிடம் மட்டுமே கையேந்தக்கூடிய சூழலை தந்து பிறர்களிடம் கையேந்துவதை விட்டும் அல்லாஹு தாலா பரிபூரண பாதுகாப்பை தந்தருள் புரிவானாக. எல்லா விதத்திலும் அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய நல்ல மக்களாக நம்மை வாழச் செய்து புனிதமான ரமலானை அடைந்து லைலத்துல் கத்ரை அடைந்து அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெறக்கூடிய நல்ல மக்களாக வல்ல ரஹ்மான் அத்துணை நபர்களை மாக்கி அருள்வானாக. இந்த வருடம் 10th +1 +2 அது போன்று எல்லா உயரிய தேர்வுகளையும் எழுதக்கூடிய எல்லா மக்களின் தேர்வுகளிலும் அல்லாஹு தாலா பரிபூரண வெற்றியை தந்து நிம்மதியான வாழ்வை தந்து மக்களை ஸாலிஹீன்களாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.